ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. நல்ல ரெக்கார்ட் ஆகணும், ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. இப்போது இந்த சைஸ் ஒன்று, இந்த சைஸ் ஒன்று இருக்குது. இது வந்து பைண்டு பிக்கு, இது கட் பண்ணி ரெடியாக இருக்கும். இந்த சைஸுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும் கிளாத்து, இதே சைஸுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும் கிளாத். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கீழே ஒரு கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே காலர் அயன் பண்ண கேன்வாஸ் இருக்கு இல்லையா, கேன்வாஸ் நெக்கை வச்சு இப்படி வச்சுட்டு கேன்வாஸில் படாமல் இங்கே வந்து கார்னரில் இங்கே இறக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்குதுங்களா த்ரெட்டு ஒரு 4 மடிப்பாக எடுத்து அப்படியே இது 2 கிளாத்துக்கும் சென்ட்ரலில் நீடில் கீழே இருக்கணும், ஒரு ஸ்டெப்பு மட்டும் கீழே இருக்கும். கேன்வாஸ் ஒட்டினால தையல் போகணும். இங்கேயும் அதே மாதிரி கீழே த்ரெட் வச்சு 2 துணிக்கும் சென்டரில் அந்த டிப்புக்காக இப்போ கட் பண்ணிக்கணும். 1/2 இன்ச் வச்சு துணியை கட் பண்ணிக்கணும். கார்னர் இருக்கும், அதுக்காக தான் அந்த த்ரெட் வச்சது. சரிங்களா? மேல் பக்கமாக அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக நீடில் கீழே இறக்கிட்டு தான் திருப்பணும் அந்த டேர்னிங்கில். இந்த துணி கீழே லூஸ் இல்லாமல் கீழே துணி டைட்டாக இருக்குது. சென்ட்ரலில் ஒரு நாட் போட்டு மார்க் பண்ணிக்கணும் சின்னதாக. அடுத்து பைண்டு ஃபஸ்ட்டு கீழே மடிச்சு வச்சுக்கணும், ஒரே அளவாக மடிங்க, கீழே பக்கமாக மடிக்கணும். இதில் சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இப்போது ரெடி பண்ணி சென்டர் மார்க், இந்த சென்டர் மார்க்கும் இதுவும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 இன்ச்சில் தைச்சு, அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளாத் வச்சுட்டு இது கரெக்டாக சென்ட்ரல் கரெக்டாக வச்சுட்டு இங்கே வந்து 2 டைம் டர்னிங் பேக் டேப் ஏற்கனவே ஸ்டிச் பண்ண இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே ஓரமாக கொடுக்கும். கார்னர் தான் மெயின். 2 டைம் தைச்சிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். கீழ் துணி கரெக்டாக இருக்குது.
பண்ணிவிட்டு ஷர்ட்டில் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு கீழே விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு சென்டர் மாதிரி அவ்வளோதான் கட் பண்ணு.